அப்போ புதிய வழி வேலைகள் ஏதாவது தேடுறீங்கனாக்கா அது அழகாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படின்னாக்கா சில விஷயங்கள் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்பவே நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லணும், உயர் படிப்பு அப்படின்றது இன்னும் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்னப்புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல், ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம், அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையே பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப மேச ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த பிப்ரவரி 2024 தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் அதுவும் 1ஆம் பாதம் அப்படின்றப்ப பூராடம் 1ஆம் பாதம். பூராடம் 1 அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இண்டிகேட் பண்ணும், நவாம்சத்தில். அப்போ அட் ப்ரெசண்ட் 4ஆம் பாவம் தான் துல்லியமாக வேலை பார்க்கும். 4ன்றது உங்களுக்கு உற்றார் உறவினர்களை சொல்லும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் சந்திரன். சந்திரன் இருக்கிறது 6ல். யாரோட சாரத்தில்னாக்கா சுயசாரத்தில் இருக்கார். அப்போ 4ன்றது உறவினர்களுக்குள்ள ஒரு சின்ன பகை, உறவினருக்குள்ள ஒரு அவங்களுக்கு உங்களுக்கு டேர்ம்ஸே சரியில்லாத தன்மையில் இருக்குது. அதாவது டேர்ம்ஸ்னாக்கா இப்போதைக்கு எதுவுமே சொல்லிக்க வேணாம், அவங்களுக்குள்ள அதை ஷேர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா ஏகப்பட்ட உங்களை பற்றிய சிந்தனை அவங்க, நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை பற்றி அவங்க நிறைய உங்களுடைய ரிலேட்டிவ், உங்களுடைய உறவினர்கள், அதுவும் கணவன் வழி உறவினர்கள் அதிகமாக, மனைவி வழி உறவினர்கள் அதிகமாக உங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. உங்களை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க. பட் அவங்க என்னன்னாக்கா உங்கள் மேலே ஒரு ஆற்றாமை, உங்கள் மேலே ஒரு வன்மம், அது என்னன்னே தெரியாது அந்த மாதிரி. ஏன்னா உங்களுடைய வாழ்வியல் தன்மை அந்த மாதிரி இருக்குதுன்னு அவங்களுடைய பார்வையில், அதாவது அவங்கள விட கொஞ்சம் நீங்கள் பரவாயில்ல, பெக்குலியராக ஓரளவுக்கு ஒரு வெல் செட்டிலாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது போல இருக்குது அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. உங்கள் 4 கூடவும் 6ல் கேதுவோடு இருக்கான்றப்போ உங்களுக்கும் இப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இல்னஸ் உங்களுக்கு இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் இருக்குது. நிறைய அலைச்சல். 9ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கார். அது சுக்கிர சாரம் பெற்ற செவ்வாய், 7ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து சாரம் பெற்ற செவ்வாய். அப்படின்றப்ப அவங்களால், அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் மிகப்பெரிய அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் முயற்சி எதுவும் பண்ணணும்னாக்க இந்த 2024 ஆகா ஓகோ ஊக ஆகான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, அல்ல இதெல்லாமே போன வருஷம் நம்ம போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தோமே, இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவங்க யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன அப்படின்னு, யார் சிரித்தான்னா யார் அழுதான்னா யார் எப்படி நினச்சா என்ன, நான் யார் எப்படி நினைக்காம போனால் என்ன அப்படின்றது போனால் மட்டும்தான் உங்களால் சர்வேல் பண்ண முடியும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரு அப்படியே
நீங்கள் சஃபர் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி நினைப்பாங்களோ, இவங்க எப்படி நினைப்பாங்களோ, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணுனாக்க யாரை பற்றியும் கேர் பண்ணாமல் போகிற பட்சத்தில் தான் அந்த தாட்டுன்றது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற நட்பு பெற்ற இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதில் சுக்கிரன் புதன் 2 பேருமே இணைந்து தான் இருக்காங்க. புதன் வேறு சூரிய சாரம் பெற்றிருக்காரு, 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். புதன் ஆல்ரெடி உங்களுக்கு நெகட்டிவான ஃபெல்லோ. இதில் என்னன்னாக்கா உங்களோட லைஃப் பார்ட்னர் வழி இருக்கக்கூடிய ரிலேஷனும் இதுக்கு காரணக்கர்த்தா என்னக்கன்னாக்கா உங்களோட லைஃப் பார்ட்னரே தான் காரணம். அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் அவர் ஆனால் வேணும்னு செய்யலை. அவர் அதாவது உங்கள் மேலே ஒரு அபாண்டமாக பழியோ உங்களுடைய ஏதோ ஒரு ஷேர் பண்ணியிருக்கார். அதாவது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஷேர் தான் பண்ணியிருக்காரு ஒழியா, ஆனால் அவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இவரையும் கூட்டி உள்ளே வச்சுக்கிட்டு, அதாவது என்னன்னாக்கா அவங்களுடைய இயக்கத்துக்கு இவரும் உடந்தையாக போகிறதோ அல்லது இவரை வச்சு அவங்க ப்ளே பண்ணுறதோ கொஞ்சம் இப்போ இரிட்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் தூக்கி கடாசுங்க. இதெல்லாமே கவலையப்படாதீங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது உங்களுக்கு அழகாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு புதிய இன்னோவேட்டிவான தன்மையில் நீங்கள் செயலாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 5 குடையின் 10ல் இருக்கார். அது யார் சாரத்தில்னாக்கா அவர் இருக்கிறது சந்திர சாரத்தில் தான் இருக்கார். அப்போ புதிய வழி வேலைகள் ஏதாவது தேடுறீங்கனாக்கா அது அழகாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழிலில் புதுசாக ஏதாவது ஒரு நீங்கள் இந்த டைம் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் ஏதாவது அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அதில் ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணி பாருங்கள். அதாவது என்னன்னாக்கா ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள். இன்றைக்கி என்னன்னாக்கா தனி ஸ்கில் இல்லைனாக்கா நீங்கள் சர்வைவல் ஆகவே முடியாது. உங்களுக்கான தனித்துவம் இல்லைனாக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய இதாக இருக்கலாம், அதெல்லாமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்படின்றப்ப நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. இதில் என்னென்னா ஒரே ஒரு மேரேஜுக்கு இப்போ அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது எதாவது ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னா, அதாவது இப்போ தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா உங்களுக்கு 3 குடையர் யாருன்னா புதன் இருக்கிறது 9ல் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சூரிய சாரத்தில். சூரியன் வேலைக்கு இருக்கிற மதிப்பு வேலை அழகாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆனால் ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே இது லவ் கம் அரேஞ்சாக மாறுமா, இப்போ ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தாராளமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிற இடம் 10ல் இருக்கார். யார் சாரத்தில் இருக்காருனாக்கா அவர் சந்திர சாரத்தில் இருக்கார், 4 குடைய சாரம். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அது முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விவாகரத்தில் வழக்கு போட்டு அது டைவர்ஸு கேஸு நடந்துகிட்டு இருக்குனாக்கா அது அழகாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நெருக்கி. நீங்கள் எப்படின்னாக்கா சில விஷயங்கள் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்பவே நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு நம்ம ஊருக்கான ட்ரெயின் நிற்கிறப்பவே நம்ம ஏறிக்கிட்டால் தான் நம்ம பயணப்பட முடியும், அந்த நம்ம ஊர் போய் சேர முடியும். அப்போ என்னன்னாக்கா நம்ம அது போகிற போக்கில் அப்போ என்னன்னாக்கா இந்த டைம் உங்களை புஷ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய லாயராக இருக்கட்டும், அடுத்து உங்களுடைய மீடியேட்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் இப்போ கேட்குறீங்க அப்படின்னம்னாக்கா புஷ்அப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் டிவோர்ஸ் தாங்க, நான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகி தனியாக இருக்கேன், செப்பரேஷனாக இருக்கேன், நான் எனக்கு ரீமேரேஜ் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் தான் வேலை செய்யுது. 9ஆம் இடத்துல தான் இந்த சுக்கிரனும் இருக்கார், 7 குடையன் 9ல் இருக்கார். அதுவும் அவர் சுயசாரம் பெற்றிருக்காரு. அப்படின்றப்ப சக்ஸஸ் ஆகிறது. ஏன்னா 2 7 குடையவர் தான் சுக்கிரன். அவர் மறுமணம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். அதில் செவ்வாய் யாருன்னா 8. அதில் இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாயும் உங்களுக்கு சுக்கிரசாரத்தில் தான் இருக்கார். அப்படின்றப்ப ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரேஞ்சு இனிமேல் தான் நான் தேடுறேன், இனிமேல் தான் நான் புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்கேன், இனிமேல் தான் நான் மேட்ரிமோனியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்கு பிறகாவது யோசிக்கலாம். நீங்கள் இப்போ அடுத்தது நீங்கள் வைகாசியில் நல்லா வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ரீமேரேஜுக்கு இருக்கவங்க அது தயாராகலாம். உங்களுக்கு நல்ல வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் நல்ல வரன் கெட்ட வரன் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களால் அந்த வரனை டயக்னோஸ் பண்ண முடியுது. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அதே தவறு இருக்காது அப்படின்றது உறுதிமொழியெல்லாம் தர முடியாது யாருமே, புரியுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போகிற தன்மையில் இருந்தால் தான் அதை அடாப்ட் பண்ண முடியும். அல்லது ரீஜாயினுக்கான வாய்ப்புகள் இருக்கானாங்க, அது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விட்டு கொடுக்குறதுன்றதெல்லாம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சில விஷயங்களை உள்வாங்கிக்கிறது, சில விஷயங்களை தாங்கிக்கிறது, சில விஷயங்களை சகிச்சுக்கிறது. எனக்கு சிங்கிளாகவே நான் இருந்துருவேன், நான் சிங்கிள் பேரண்ட்டாகவே இருப்பேனா, இல்லை சிங்கிளாகவே என்னுடைய லைஃப் ஓடிடுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேணாம். ஏன்னா இன்றைக்கி பேரோடு இருக்கிறதும் சரி, சிங்கிளாக இருக்கிறதும் சரி, எல்லாமே ஒன்று தான்.
இங்கே பேரோட இருந்தாலும் 2 பேர் 2 விதமாக தான் இருக்காங்க. இங்கே சிங்கிளாக இருந்தாலும் சில விஷயங்களில் சுதந்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் ஏதாவது என்னன்னாக்கா ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறது கூட நம்ம ஏதோ யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இல்லாமல் இருக்கும் சிங்கிளில். அவ்வளோதான ஒழிய மித்தபடி இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க, அந்த அமைப்பு இருந்தால் மட்டும் இறங்குங்க. அந்த அமைப்பு இல்லையா சிவனேன்னு பேசாமல் இருந்திருக்கேன். ஏன்னா அதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப உங்களுக்கு தொழில் வழி மாற்றத்தையும் தொழில் வழி ஒரு அதுக்குள்ளவே உங்களை சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னும் சொல்லணும் உயர் படிப்பு அப்படின்றது இன்னும் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா உங்களுக்கு சூரியன் 10ல் இருக்கப்போ ஏதாவது அயல் தேசத்துக்கு போகிறதோ அயல் நாட்டுக்கு போகிறதோ அங்கேயே நல்ல சர்வேல் பண்ணுறதுக்கு அங்கேயே ஜாப் வைஸு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. இந்த டைம் வந்து பயணம் தொலைதூர பயணமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி, அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்போ இல்லை வேறு மாநிலங்கள் போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்போ நல்லாவே இருக்குது. அதுக்குண்டான திசாபுத்திகள் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பர்சனலாக ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த வருஷப்பிறப்பில் வந்து கோயில் குளம் நிறையா போகிறதுனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இனி வரும் காலங்களில் பதிவிட ட்ரை பண்ணுறேன். அது அன்னியில் உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் சார்ட்டுகளை ஆய்வு பண்ணணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை எழுதி இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும், காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஜாதக ப்ரெடிக்ஷனை வாய்ஸ் மெசேஜாக அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.